Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து export procedureல 14 points இருக்கு. அதில் 7 points already previous வீடியோல discuss பண்ணிட்டோம். இனி அடுத்த last 7 points வந்து நம்ம இந்த வீடியோல discuss பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க. bell icon click பண்ணிட்டு all button click பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு immediate வரும். description boxல இந்த chapter உடைய previous videosனுடைய links கொடுத்திருக்கேன். அதை click பண்ணி பார்க்கும்போது இந்த chapter வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ரெசிப்ட் ஆஃப் ஆர்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ரெசிப்ட் ஆஃப் இண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கேரண்டிஸ் இஷ்யூட் பை தி இம்போர்ட்டர்ஸ் பேங்க், அதாவது அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் பற்றி பார்க்குறது தான் ஃபோர்த்து பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஆர்டரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷிப்மெண்ட்டுக்கு என்ன ஃபினான்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷிப்மெண்ட்டுக்கான இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஓகேவா, அதை வந்து நம்ம வாங்குறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 7 ப்ராசஸ். அடுத்தது வந்து 8th ஒன் வந்து எக்ஸைஸ் கிளியரன்ஸ். எக்ஸைஸ்ன்றது வந்து ஒரு டியூட்டி, ஒரு வரி மாதிரி, ஓகேவா. ஸோ எக்ஸைஸ் கிளியரன்ஸ் அதை வந்து கிளியர் பண்ணணும். ஆஸ் பர் த சென்ட்ரல் எக்ஸைஸ் டாரிஃப் ஆக்ட், எக்ஸைஸ் டியூட்டி இஸ் பேயபிள் ஆன் த மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் குட்ஸ். இப்போ நான் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அதற்கான ரா மெட்டீரியலை நான் வாங்குவேன் இல்லையா, அந்த ரா மெட்டீரியலுக்கான வரியை வந்து நான் என்ன பண்ணணும், கட்டணும், ஓகேவா. அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி ஃபார் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் குட்ஸ். The exporter therefore has to apply to the concerned excise commissioner in the region with an invoice. அந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும், அவர் அந்த ரா மெட்டீரியலை வாங்கினார் இல்லையா, அதுக்கான ஒரு இன்வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்வாய்ஸை வந்து அவர் என்ன பண்ணணும், அவங்களுடைய ரீஜியனில் அவருடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் கமிஷனருக்கு வந்து அந்த இன்வாய்ஸை வந்து சப்மிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டியை பே பண்ணுறதுக்காக. இஃப் த எக்ஸைஸ் கமிஷனர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஹி மே இஷ்யூ த எக்ஸைஸ் கிளியரன்ஸ். சப்போஸ் அவர் கொடுத்த அந்த இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் வந்து எக்ஸைஸ் கமிஷனருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைலபிளாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், எக்ஸைஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாரு. But in many cases, the government exempts payment of excise duty or later on refunds if the goods so manufactured are meant for exports. இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த இன்வாய்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா எக்ஸைஸ் டியூட்டிக்காக. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எக்ஸைஸ் டியூட்டியை வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்கின பொருளுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை வந்து விலக்கு கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க கட்ட வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அவங்க கட்டி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே அவங்க கட்டின அந்த எக்ஸைஸ் டியூட்டியை திரும்ப அவங்களுக்கே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து செய்யுது, ஓகேவா. த ஐடியா அண்டர்லையிங் சச் எக்ஸம்ஷன் ஆர் ரீஃபண்ட் இஸ் டு ப்ரொவைட் அன் இன்சென்டிவ் டு த எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு எக்ஸ்போர்ட் மோர் அண்ட் ஆல்சோ டு மேக் தி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் இன் த வேர்ல்டு மார்க்கெட். இப்போ கவர்மெண்ட் ஏன் அந்த மாதிரியான ஒரு கன்செஷன் கொடுக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கன்செஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட்டிவாக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன ஆகும், ஒரு எனர்ஜி, ஓகே நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும். ப்ராடக்ட்ஸை அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியன் எக்கானமியும் வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவைஸ் ஆகும். அப்படின்ற காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இந்த மாதிரியான டியூட்டி கன்செஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி கன்செஷன் கொடுக்குறாங்க. The refund of excise duty is known as duty drawback. இப்போ எக்ஸைஸ் டியூட்டியை எக்ஸ்போர்ட்டர் கம்பெனி வந்து பே பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் தட் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, அதை ரீஃபண்ட் பண்ணிடுது. கட்டுன அந்த எக்ஸைஸ் டியூட்டியை அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ரீஃபண்ட் பண்ணக்கூடிய அந்த டியூட்டியை தான் டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. திஸ் ஸ்கீம் ஆஃப் டியூட்டி ட்ராபேக் இஸ் ப்ரெசன்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை த டைரக்டர் ஆஃப்
drawback under the Ministry of Finance, which is responsible for fixing the rates of drawback for different products. அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதற்கான டிஃப்ரெண்ட்டான டியூட்டி பர்சன்டேஜஸ் வந்து இருக்கும். ஓகேவா, எக்ஸைஸ் டியூட்டினுடைய பர்சன்டேஜஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸினுடைய தலைமையில் தான் இந்த டைரக்டர் ஆஃப் ட்ராபேக் அப்படின்றது வந்து நடத்தப்படுது. ஓகேவா, ஸோ அவங்களுடைய இந்த அதாவது இந்த டியூட்டி ட்ராபேக் அப்படின்றது வந்து டைரக்டரேட் ஆஃப் ட்ராபேக் அப்படின்றவங்களுடைய தலைமையில் ஒர்க் பண்ணுது. அதை நிர்வகிக்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கான எக்ஸைஸ் டியூட்டிக்கான பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வந்து இவங்க வந்து டியூட்டி பே பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறவங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான். ஓகேவா, the work relating to sanction and payment of drawback is however looked after by the Commissioner of Customs or Central Excise in charge of the concerned port, airport, land customs station from where the goods export of goods is considered to have taken place. அதாவது இது எப்படி வந்து இந்த பேமெண்ட் ஆஃப் ட்ராபேக் அப்படின்றது வந்து எப்படி சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க எந்த போர்ட்டில் வந்து அவங்க வந்து அதாவது ஏர்போர்ட்லையா இல்லை வந்து ஷிப்மெண்ட் போர்ட்லையா இல்லை வந்து வேறு எப்படி வந்து அவங்க வந்து ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி வந்து அந்த பேமெண்ட் ஆஃப் ட்ராபேக் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ட்ராபேக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 9th பாயிண்ட், ஆப்டைனிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினா என்ன, எந்த இடத்துல அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டு, எங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறது தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். Some importing countries provide tariff concessions to other exemptions to the goods coming from a particular country. ஸோ இப்போ ஒரு சில இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்க இல்லையா, அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேரிஃப் கன்செஷன்ஸ் வரி சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஒரு சில கூட்ஸுக்கு வந்து அந்த வரியே இல்லாமல் கூட ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு சில இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். So for availing such benefits, the importer may ask the exporter to send certificate of origin. So அந்த பெனிஃபிட்டை எக்ஸ்போர்ட்டர் வந்து அடையணும் அப்படின்றதுக்காக இந்த இம்போர்ட்டர் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. ஓகேவா, இந்த சர்டன் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பொருளுக்கான வரியை வந்து கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, அதுக்காக அவங்க வந்து அந்த இம்போர்ட்டருக்கு வந்து டேரிஃப் கன்செஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இம்போர்ட்டருக்கும் சரி எக்ஸ்போர்ட்டருக்கும் சரி. The certificate of origin acts as a proof that the goods have actually been manufactured in the country from where the export is taking place. The certificate of origin அப்படின்றது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துலிருந்து அந்த கண்ட்ரியிலிருந்து பொருட்கள் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது அப்படின்றத சொல்கிறது தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். திஸ் சர்டிஃபிகேட் கேன் பி ஆப்டைன்டு ஃப்ரம் த ட்ரேட் கான்சுலேட் லொக்கேட்டட் இன் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கான்சுலேட்டுன்னு அதாவது ஃபாரின் எம்பசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்க கிட்டேருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபாரின் எம்பசி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ் கண்ட்ரினுடைய எம்பசிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இங்கே தான் வந்து இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்குறது, அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். ஓகேவா, அந்த சர்டிஃபிகேட் ஆரிஜினாக யார்கிட்டேருந்து வாங்குறாங்க, ட்ரேட் கான்சுலேட் கிட்டேருந்து வாங்குறாங்க, ஃபாரின் எம்பசிஸ் கிட்டேருந்து அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபாரின் எம்பசியில் வாங்குறாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அடுத்தது 10th பாயிண்ட் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் ஷிப்பிங் பேஸ். ஓகே, இப்போ நான் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டேன். இப்போ நான் இம்போர்ட்டர் கண்ட்ரிக்கு அந்த ப்ராடக்டை அனுப்பணும். எப்படி அனுப்ப போகிறேன், ஒரு ஷிப் மூலிமா நான் அனுப்ப போகிறேன். அப்போ என்னுடைய ப்ராடக்ட்டுக்கான இடத்த வந்து நான் அந்த ஷிப்பில் என்ன பண்ணணும், ரிசர்வ் பண்ணணும், புக் பண்ணணும் இல்லையா. ஸோ த எக்ஸ்போர்ட்டிங் ஃபர்ம் அப்ளைஸ் டு த ஷிப்பிங் கம்பெனி ஃபார் ப்ரொவிஷன் ஆஃப் ஷிப்பிங் பேஸ்.
ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்பிங் கம்பெனியில் போயிட்டு அவங்களுக்கான எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணும். இட் ஹேஸ் டு ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் குட்ஸ் டு பி எக்ஸ்போர்ட்டட், ப்ராபபிள் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அண்ட் த போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ப்ராடக்டை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எந்த டேட் அன்னைக்கு இவங்க வந்து அந்த ப்ராடக்டை ஷிப்மெண்ட் கொடுக்கணும், அதே போல் எந்த போர்ட்டில், அதாவது எந்த ஷிப்பிங் போர்ட்டில் வந்து அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். ஆன் அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ஷிப்பிங், த ஷிப்பிங் கம்பெனி இஷ்யூஸ் ஷிப்பிங் ஆர்டர். சப்போஸ் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷிப்பிங் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஷிப்பிங் கம்பெனியும் வந்து ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அக்செப்டன்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? A shipping order is an instruction to the captain of the ship that the specified goods after their customs clearance at designated port be received on board. இந்த ஷிப்பிங் ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம், அந்த ஷிப்பினுடைய கேப்டனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கூட்ஸ் எல்லாமே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதாவது ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்கிறது தான் ஷிப்பிங் ஆர்டர். ஓகேவா? அடுத்தது 11th பாயிண்ட்டு, பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங். The goods are then properly packed and marked with necessary details such as name and address of the importer, gross and net weight, port of shipment and destination, country of origin, etc. இப்போ வந்து நான் ஷிப்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஆர்டர் வாங்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த பொருளை கரெக்டாக நான் பேக் பண்ணணும், அதே போல் மார்க் பண்ணணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னா, அட்ரஸ், நேமு, அட்ரஸ் ஆஃப் தி இம்போர்ட்டர். ஓகேவா? அடுத்தது கிராஸ் அண்ட் நெட் வெயிட், அந்த ப்ராடக்ட் மொத்தத்தினுடைய வெயிட் என்ன, அந்த பாக்ஸோட சேர்த்து அந்த பேக்கேஜோட சேர்த்து வெயிட் என்ன, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அடுத்தது போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட், எந்த துறைமுகத்திலிருந்து நான் வந்து ஷிப்பிங் பண்ண போகிறேன் அது இருக்கணும். அதே போல் டெஸ்டினேஷன், எந்த போர்ட்டில் போய் நான் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன். அதே போல் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். The exporter then makes necessary arrangement for transportation of goods to the port. இந்த எக்ஸ்போர்ட்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு இடம் ஒன்றா இருக்கும், அதே போல் அந்த ப்ராடக்டை ஷிப்பிங்க்கு கொண்டு போகிற இடம் ஒரு இடமா இருக்கும். அப்போது இன்பிட்வீன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து பண்ணணும். On loading goods in the railway wagon, the railway authorities issue a railway receipt which serves as a title to the goods. இப்போது நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண இடத்துலேருந்து அந்த ஷிப்பிங் கம்பெனிக்கு நான் வந்து ட்ரெயின் மூலிமா வந்து நான் என்ன பண்ணுறேன், ரயில்வே மூலிமா நான் ப்ராடக்டை அனுப்புகிறேன். அப்போது அந்த ரயில்வே ரெசிப்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க நமக்கு. ஓகேவா? ரயில்வே ரெசிப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுக்கான உரிமத்தை அந்த அந்த ரயில்வே வேகன் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. The exporter endorses the railway receipt in favor of his agent to enable him to take delivery of goods at the port of shipment. இந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரயில்வே ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்டார்ஸ் பண்ணுறது. என்டார்ஸ்னா அதில் சைன் பண்ணுறது. சைன் பண்ணிவிட்டு யாருக்காக, அங்கே ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அந்த ஷிப்பிங் கம்பெனியில் ஒருத்தர் வந்து இவங்க ஆளுங்க வந்து யாராவது வந்து ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அவங்களுடைய பேர், ஏஜென்ட்டினுடைய பேர் எழுதி என்டார்ஸ் பண்ணி சைன் போடுறது. ஓகேவா? அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ண முடியும், அந்த ரெசிப்டை வச்சுக்கிட்டு இவரால் அந்த கூட்ஸை வந்து எடுக்க முடியும், டெலிவரி எடுக்க முடியும், ஷிப்மெண்ட்டுக்காக எடுக்க முடியும். இதுதான் வந்து பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங். அடுத்த 12th பாயிண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒரு ஷிப்பில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அனுப்புகிறோம், ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோன்னா நாட்கள் கணக்காக ஆகும். அப்போது நிறைய வந்து இயற்கை சீற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்ஸ்க்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது,
அப்படின்றது அடுத்த பாயிண்ட். The exporter then gets the goods insured with an insurance company to protect against the risk of loss or damage of the goods due to the perils of the sea during the transit. ஸோ டிரான்சிட் ஆகும்பொழுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக அந்த கூட்ஸுக்கான இன்சூரன்ஸையும் இவங்க எடுத்து வச்சிருக்கணும். அடுத்தது 13th பாயிண்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். The goods must be cleared from the customs before these can be loaded on the ship. ஓகே, இப்போ வந்து ஷிப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கூட்ஸை வந்து நான் ஷிப்பில் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஃபார் ஆப்டைனிங் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் த எக்ஸ்போர்ட்டர் ப்ரிப்பேர்ஸ் த ஷிப்பிங் பில். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும், ஷிப்பிங் பில்லை ரெடி பண்ணணும். ஷிப்பிங் பில்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த மெயின் டாக்குமெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கிவ்ஸ் த பர்மிஷன் ஃபார் எக்ஸ்போர்ட். இந்த ஷிப்பிங் பில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெயினான டாக்குமெண்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் பில்லை வச்சு தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஷிப்பில் கொண்டு போய் ஏற்றி அடுத்த கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஷிப்பிங் பில் கண்டெய்ன்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆஃப் குட்ஸ் பீயிங் எக்ஸ்போர்ட்டட், த நேம் ஆஃப் தி வெசல், த போர்ட் அட் விச் குட்ஸ் ஆர் டு பி டிஸ்சார்ஜ், கண்ட்ரி ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன், எக்ஸ்போர்ட்டர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ். ஸோ இது எல்லாமே அந்த ஷிப்பிங் பில்லில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். So, 5 copies of the shipping bills along with the following documents are then submitted to the customer appraiser at the customs house. So, customs houseல வந்து 5 photographs, ஓகேவா, 5 copies of the shipping bill. ஷிப்பிங் பில்லுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், தட் இஸ் அந்த ஷிப்பிங் பில் கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது என்ன ப்ராடக்ட் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, எந்த இடத்துல கொண்டு போய் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுக்கணும், எக்ஸ்போர்ட்டனுடைய நேம் அண்ட் அட்ரஸ் என்ன, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இருக்கிறது தான் ஷிப்பிங் பில். அந்த ஷிப்பிங் பில்லை 5 காப்பீஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸில் கொடுக்கணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர், அதாவது இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதற்கான ஆர்டர் சர்டிஃபிகேட், லெட்டர் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் இன்வாய்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வேர் நெசசரி, மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும்னு தெரியுதா. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் கஸ்டம்ஸ் ஹவுஸ் கிட்ட கொடுக்கணும். After submission of these documents, the superintendent of the concerned port trust is approached for obtaining the carting order. ஸோ இந்த சப்மிஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண உடனே அந்த போர்ட்டினுடைய சூப்பரிண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கார்ட்டிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்காக அப்ரோச் பண்ணுவார். கார்ட்டிங் ஆர்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஸ்டாஃப் அட் த கேட் ஆஃப் த போர்ட் டு பர்மிட் த என்ட்ரி ஆஃப் த கார்கோ இன்சைட் த டாக். அந்த கார்ட்டிங் ஆர்டர்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு துறைமுகத்துக்கு, போர்ட்டுனா என்ன, துறைமுகம், கப்பல் துறைமுகம், அந்த துறைமுகத்துக்குள்ளே வரும்பொழுது நான் என்ன பண்ணணும், அந்த கார்ட்டிங் ஆர்டர் வந்து அந்த சூப்பரிண்டென்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது தான் அந்த மெயின் கேட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸுக்காக ஒரு மெயின் கேட்டில் இருப்பாங்க இல்லையா ஸ்டாஃபுங்க, அந்த ஸ்டாஃபுங்க வந்து இந்த கார்ட்டிங் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸை உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஆஃப்டர் obtaining the carting order, the cargo is physically moved into the port area and stored in the appropriate shed. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கார்ட்டிங் ஆர்டரை அந்த சூப்பரிண்டென்ட்கிட்ட வாங்கிட்டு கொண்டு போய் மெயின் கேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கிட்ட அந்த கார்ட்டிங் ஆர்டரை வந்து காட்டின உடனே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ராடக்டை அந்த போர்ட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஷெட்டில் போட்டு அந்த ப்ராடக்டை எடுத்து வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. Since the exporter cannot make himself or herself available all the time for performing all these formalities, these tasks are entrusted to an agent referred to as clearing and forwarding agent. இப்போது இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டரே எல்லா இடத்துக்கும் போய் எல்லா வேலையும் வந்து பண்ண முடியுமான்னா முடியாது.
அதுக்காக சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்ஸை தான் நம்ம கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்போர்ட்டருக்கு பதிலாக அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டருக்கான ஒரு ஏஜெண்ட்டாக செயல்பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் இவங்க பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர். அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட்டுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் கிளியர் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அடுத்த கண்ட்ரிக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் ஒரு ஏஜெண்ட்டாக வந்து அவங்க செயல்படுவாங்க. இதுதான் வந்து 13th பாயிண்ட். 14th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the goods are then okay the goods are one second okay 14th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, obtaining mate's receipt. The goods are then loaded on board the ship for the which the mate or the captain of the ship issues mate receipt to the port superintendent. ஓகே, இப்போ வந்து குட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிப்பில் வந்து லோட் பண்ணிடுறாங்க. அதுக்காக வந்து கேப்டன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிப்ட் தான் மேட் ரெசிப்ட். யார்கிட்ட கொடுப்பாங்க, அந்த போர்ட்டினுடைய சூப்பரிண்டென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அந்த ரெசிப்டை கொடுப்பாங்க. மேட் ரெசிப்ட் இஸ் த ரெசிப்ட் issued by the commanding officer of the ship when the cargo is loaded on board and contains the information about the name of the vessel, berth, date of shipment, description of package, marks and numbers, conditions of the cargo at the time of receipt on the board ship, etc. ஸோ அந்த மேட் ரெசிப்டில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதாவது அந்த ஷிப்பில் வந்து அந்த ப்ராடக்டெல்லாம் லோட் பண்ண உடனே அதில் வந்து இந்த கண்டிஷனில் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பேக்கேஜஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் குட்ஸு, இது எல்லா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். The port superintendent on receipt of port dues hands over the mate's receipt to the C&F agent. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட இந்த மேட் ரெசிப்டை வந்து சூப்பரிண்டென்ட் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ஷிப்பில் ஏற்றிட்டோம், அதுக்கு கேப்டன் கொடுத்த ரெசிப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் ரெசிப்டை C&F ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்தது 15th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் பில் ஆஃப் லேடிங். The C&F agent surrenders the mate's receipts to the shipping company for computation of freight. ஸோ இந்த கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷிப்பிங் கம்பெனியில் வந்து அந்த மேட் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, ஃப்ரைட் சார்ஜ், இவங்களுக்கான சார்ஜஸ்க்கு. ஆஃப்டர் ரெசிப்ட் ஆஃப் த ஃப்ரைட், த ஷிப்பிங் கம்பெனி இஷ்யூஸ் எ பில் ஆஃப் லேடிங் which serves as an evidence that the shipping company has accepted the goods for carrying to the designated destination. இந்த ரெசிப்ட் ஆஃப் ஃப்ரைட்டினுடைய ரெசிப்ட் வாங்கின உடனே இந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, பில் ஆஃப் லேடிங் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பில் ஆஃப் லேடிங்ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட்ஸை எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் பில் ஆஃப் லேடிங். இந்த கேஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் பீயிங் சென்ட் பை ஏர், திஸ் டாக்குமெண்ட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஏர்வே பில். இன்கேஸ் ஷிப்பில் நம்ம ப்ராடக்ட் அனுப்பாமல் நம்ம வந்து ஏர் மூலிமா, தட் ஆல்சோ ஏரோப்ளேன் மூலிமா நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஏர்வே பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஷிப்லன்னா பில் ஆஃப் லேடிங், ஏர் மூலிமா தட் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலிமா நம்ம அனுப்புகிறோன்னா ஏர்வே பில் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் இஷ்யூவன்ஸ் ஆஃப் பில் ஆஃப் லேடிங். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ். ஆஃப்டர் சென்டிங் த குட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் ஆஃப் த டிஸ்பேச்டு குட்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு. ஓகே, இப்போ குட்ஸை வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அனுப்பின அந்த குட்ஸுக்கான இன்வாய்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். The invoice states the quantity of the goods sent and the amount to be paid by the importer. அந்த இன்வாய்ஸில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த இன்வாய்ஸில் இருக்கும். The C&F agent get its duly attested by the customs. இந்த C&F agents வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து அதற்கான அட்டஸ்டேஷன், அவங்க கிட்டேருந்து அந்த சைனை வாங்கிப்பாங்க அவங்க. ஓகேவா, இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ். அடுத்தது செக்யூரிங் பேமெண்ட். ஆஃப்டர் த ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ், த எக்ஸ்போர்ட்டர் இன்ஃபார்ம்ஸ் த இம்போர்ட்டர் அபவுட் த ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ்.
இப்போ நான் ஷிப்மெண்ட்டுக்கு நான் ப்ராடக்ட்ஸை வந்து ஷிப் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. த இம்போர்ட்டர் நீட்ஸ் வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ் டு கிளைம் த டைட்டில் ஆஃப் த குட்ஸ் ஆன் தர் அரைவல் at his or her country and getting them customs clear. இம்போர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அந்த பொருளை வந்து அவருக்கு உரிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னும் பொழுது அதுக்கான சர்டன் டாக்குமெண்ட்ஸை அவர் வந்து கஸ்டம்ஸில் வந்து கிளியர் பண்ணணும். The documents that are needed in this connection include certified copy of invoice, bill of lading, packing list, insurance policy, certificate of origin and letter of credit. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் சப்மிட் பண்ணணும். The exporter sends these documents through his or her banker with the instruction that these may be delivered to the importer after acceptance of the bill of exchange. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட்டருக்கு வந்து எப்படி கிடைக்கும்? அதாவது இன்வாய்ஸோடைய காப்பி, பில் ஆஃப் லேடிங், பேக்கிங் லிஸ்ட்டு, இன்சூரன்ஸ் பாலிசி, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், லெட்டர் ஆஃப் கிரெடிட், இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்? இம்போர்ட்டருக்கு எப்படி கிடைக்கும்? எக்ஸ்போர்ட்டருடைய பேங்கர் மூலிமா இம்போர்ட்டருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய பேங்கர் மூலியமாக அங்கே அனுப்புவாங்க. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ அவருக்கு கைக்கு போகணும் அப்படின்னா இந்த அதாவது இம்போர்ட்டர் வந்து இந்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கையில் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லைனா அவர் பாட்டுக்கு கூட்ஸை வாங்கிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பேமெண்ட் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அதுக்காக தான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வந்து வாங்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த அக்செப்டன்ஸ்க்கு தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா a document which is set along with the above mentioned documents. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோட இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற இன்னொரு டாக்குமெண்ட்டையும் அனுப்புவாங்க. Submission of the relevant documents to the bank for the purpose of getting the payment from the bank is called negotiation of the document. அதாவது submission of the relevant documents to the bank for the purpose of getting payment. ஸோ நான் வந்து அனுப்பின கூட்ஸுக்கு நான் பேமெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் என்ன பண்ணுறேன்? அந்த பேங்க்குக்கு சப்மிட் பண்ணுறேன். அந்த சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு தான் நெகோசியேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an order to importer to pay a certain amount of money or to the order of a certain person or to the bearer of the instrument. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ன்றது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் a transferable instrument. ஓகேவா? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ் அன் ஆர்டர் டு த இம்போர்ட்டர். இம்போர்ட்டருக்கு வந்து அது வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை வந்து யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்காங்களோ அந்த அவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த சர்டன் பர்சன் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கணும். இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க வந்து அதற்கான பேமெண்ட்டை கொடுக்கணும். இல்லை அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யாருடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க வந்து அந்த பில்லுக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இட் கேன் பி ஆஃப் 2 types. டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைட், டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ். 2 விதமாக இருக்குது. அதாவது ஒருத்தவங்க எதிராளியை பார்க்கும் பொழுது இப்போ நான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் வந்து பர்டிகுலர் பர்சன் கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா என் கண்ணெதிர்க்க அவர் இருக்கார், அவர்கிட்ட நான் கொடுக்குறேன்னா அவர் எனக்கு பேமெண்ட் கொடுக்கணும். இது வந்து சைட் டிராஃப்ட். யூசன்ஸ் டிராஃப்ட் அப்படின்றது வந்து இப்போ இம்போர்ட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இல்லையா, நீங்கள் அனுப்புகிற குட்ஸ்க்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணுறாரு பாருங்கள், அது ஒரு விதமான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா? அதுதான் 2 டைப் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஒன்று டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைட்டு, அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ், நேரடியாக வந்து அந்த பில்ஸ் அக்செப்ட் பண்ணுறது, இல்லை வந்து அந்த பில்லுடைய பேமெண்ட்டை நான் கொடுக்குறேன்னு ஏற்கனவே ஏற்றுக்கிறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இன் கேஸ் ஆஃப் சைட் டிராஃப்ட் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஹேண்டட் ஓவர் டு த இம்போர்ட்டர் ஒன்லி அகெயின்ஸ்ட் பேமெண்ட். சைட் டிராஃப்ட் அப்படின்றது வந்து நேரடியாக இம்போர்ட்டருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறது தான் சைட் டிராஃப்ட்டு.
the moment of importer agrees to sign the cite draft, the relevant documents are delivered. அப்போது அந்த இம்போர்ட்டர் வந்து என்ன பண்ணணும், அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து சைன் பண்ணணும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சைன் பண்ணணும். இதுதான் வந்து சைட் டிராஃப்ட். இன்கேஸ் யூசன்ஸ் டிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஆர் டெலிவர்ட் டு தி இம்போர்ட்டர் அகைன்ட் ஹிஸ் ஆர் ஹர் அக்செப்டன்ஸ் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மேக்கிங் த பேமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் பீரியட்ஸ் 3 months. இப்போ இம்போர்ட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, முதலே வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு, நான் 3 மாதம் கழித்து இந்த பேமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு. நான் அந்த பேமெண்ட் டேர்ம்ஸில் நம்ம சொல்லுவோன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் 3 மாதம் கழித்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இம்போர்ட்டர் ரிசீவ் பண்ண உடனே அவர் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். 3 monthsல நான் வந்து இதற்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து சைன் போடணும். அதுக்கு பேர் தான் யூசன்ஸ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? So on receiving the bill of exchange, the importer releases the payment in case of cite draft or accept the usance draft for making payment on maturity of the bill of exchange. So bill of exchange வந்து ரிசீவ் பண்ண உடனே இம்போர்ட்டர் வந்து என்ன பண்ணணும், சைட் டிராஃப்டாக இருந்தால் இமீடியட்டாக பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவார். இன்கேஸ் அது வந்து யூசன்ஸ் டிராஃப்டாக இருந்துச்சுன்னா என்ன மெச்சூரிட்டி டேட் 15 நாளுக்கா இல்லை 3 மாதம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த டைமில் அவர் வந்து என்ன பண்ணுவார், பேமெண்ட்டை கொடுத்துருவார். ஸோ இதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். The exporter's bank receives the payment through the importer's bank and is credited to the exporter's account. So அவர் எக்ஸ்போர்ட் பண்ண கூட்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட்டர் பேங்க் வந்து இம்போர்ட்டர் பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்டருடைய அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிடுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டுருவாங்க. The exporter, however, need not wait for the payment till the release of the money of the importer. ஆனால் எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டர் வந்து அந்த பேமெண்ட்டை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. The exporter can get immediate payment from his or her bank on the submission of the documents by signing a letter of indemnity. எக்ஸ்போர்ட்டரை வந்து இமீடியட்டாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண கூட்ஸுக்கான பேமெண்ட்டை வாங்க முடியும். எப்படி அப்படின்னா அவங்க வந்து லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படின்ற டாக்குமெண்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. By signing the letter, the exporter undertakes to indemnify the bank in the event of non-receipt of payment from the importers along with the accrued interest. In case அவர் வந்து டிலே ஏதாவது பண்ணுறாங்க இம்போர்ட்டர் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வந்து இந்த பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. Having received the payment for exports, the exporter needs to get a bank certificate of payment. So எக்ஸ்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸுக்கான பேமெண்ட்டை வாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் a certificate which says that the necessary documents relating to the particular export consignment has been negotiated, that is presented to the importer for payment, and the payment has been received in accordance with the exchange control regulations. அதாவது அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் வந்து பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது வந்து என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையும் சேர்த்து நான் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிங் டு த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட் ஹாஸ் பின் நெகோஷியேட்டட், தட் இஸ் ப்ரெசன்டட் டு த இம்போர்ட்டர் ஃபார் தி பேமெண்ட். அதாவது இம்போர்ட்டருடைய பேமெண்ட்டுக்காக நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த பேமெண்ட் ஹாஸ் பின் ரிசீவ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரெகுலேஷன். ஸோ அதற்கான பேமெண்ட்டை வந்து நான் ரிசீவ் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் படி நான் அந்த பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த லாஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.